திமுக அரசு நடத்திய உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை திமுகவினரின் கூட்டணி கட்சிகளான சிபிஎம் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிக்க காரணம் என்ன? உண்மையில் திமுக அரசு முருகன் மீதான பக்தியின் காரணமாகவே இந்த மாநாட்டை நடத்தியதா அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்காக நடத்தியதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெற்றியில் வைத்த திருநீரை அழித்தது உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம், சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது, அதை அழிக்க வேண்டும் என இந்து மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெற்றது. இதனை தற்போது கூட்டணி கட்சியினரே விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இதனிடையே அரசு சார்பில் முருக வழிபாட்டின் உலகளாவிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமான மாநாடு என விளம்பரப்படுத்திவிட்டு இம்மாநாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் செல்லாமல் காணொலி வாயிலாக திறந்து வைத்தது ஏன் என முருக பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதேபோல் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக மாநாட்டிற்கு சிறப்புரையாற்றுவதற்கான அவசியம் என்ன? அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதினால் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு நேரில் சென்று ஆய்வுக் கூட்டம் நடத்துவது, அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஆர்வம் செலுத்துவதை விட்டுவிட்டு மாநாட்டிற்கு நேரில் சென்றிருக்கலாமே என முணுமுணுக்கின்றனர். இப்படி முருக பக்தர்கள் கருத்து சொல்லி வரும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் மாநாடு குறித்த தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தனது எக்ஸ் வலைதள பதிவில் மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதசார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படையாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது, பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது என்றும், மத நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் பழனியில் நடைபெற்ற அனைத்து உலக முத்தமிழ் முருகர் மாநாட்டில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இவை கல்வியை காவிமயமாக்கும் நடவடிக்கையாக இருப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். இது அரசியலமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும் என அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் முருகனை வைத்து மாநாடு நடத்தி திமுக அரசு மக்களின் வாக்குகளை கவர நினைத்து நடத்திய அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு திமுக அரசின் இரட்டை முகத்தை பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே தோலுரித்து காட்டியுள்ளது என்பதே நிதர்சனம்.